friends, welcome back to my channel Cook with me. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னா பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துட்டு கடாய் சூடாற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உங்க பசங்க கத்திரிக்காயை சாப்பிட மாட்டாங்கன்னு ஃபீல் பண்றீங்களா? அப்போ இந்த சட்னி உங்க பசங்களுக்கானதான். செஞ்சு கொடுத்து பாருங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு. இது கூட கொஞ்சமான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நான் கூட சின்ன வயசுல கத்திரிக்காய் சாப்பிடாதான் தாங்க. ஆனா என்னோட அம்மா எனக்கு இந்த கத்திரிக்காய் சட்னியை செஞ்சு கொடுத்தாங்க. அதுல இருந்து கத்திரிக்காயோட ரொம்ப பெரிய ஃபேன் ஆயிட்டேங்க. இது கூட நான் 3 பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாயை சேர்த்துட்டு இந்த மாதிரியான பதம் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க 2 வெங்காயத்தையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன் நிறமா வர்ற வரைக்கும் நீங்க நல்லா வதக்கிக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குதோ அது சட்னியோட டேஸ்ட்டை இன்னும் சூப்பரா மாத்துங்க. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் பொன்னிறமா மாறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே இருங்க. எண்ணெயோடு சேர்த்து வெங்காயமும் நல்லா ஒரு கொதி வரணுங்க. அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய தக்காளியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நான் இந்த சட்னிக்காக இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளியோடைய தோல் தனியாக, தக்காளி தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. இது கூடவே நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம 2 கத்திரிக்காவை நல்லா கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கோங்க. இதையும் நம்மளுடைய அந்த ஒரு கடாயில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்போ நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உங்களுடைய தேவைக்கு ஏற்ப நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன் உப்பு சேர்க்குறோம் இந்த ஸ்டேஜில் அப்படின்னா, அப்போ தாங்க நல்லா வெந்து வரும். அதுக்காக நம்ம உப்பு சேர்க்குறோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே இருங்க. இந்த மாதிரி பதம் கரெக்டான பதம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு அப்ளையன்சஸ்க்கு இதை மாற்ற போகிறோம் அப்படிங்கிறதுக்காக மிக்சர் ஜாருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னால இதை நல்லா நான் ஆற விட்டுட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டேன். இந்த கேப்பில் நம்ம இப்போது தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன பேன் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய உளுந்து, கடுகு, தேவையான அளவுக்கான கருவேப்பிலை, இது 3த்தையும் சேர்த்து நம்ம தாளிப்பை ரெடி பண்ணிக்க போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோங்க. ஆல்ரெடி நான் கருவேப்பிலையை பற்றி நிறைய சொல்லியிருக்கேங்க. கருவேப்பிலை உங்கள் சாப்பாட்டில் எவ்வளோ முக்கியம்னு. அதனால இதை கண்டிப்பாக சேர்த்துக்க மறந்துடாதீங்க. இப்போது இந்த தாளிப்பை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிற உங்கள் பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோதாங்க. இதை நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான தோசை கூட இந்த சட்னியை வச்சு சர்வ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.